வணக்கம் மக்களை, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்தும் நம்ம டாஸ்க் பீஸ்ட் ராயனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வெளியே போவாங்க, யார் ஃபைனலிஸ்ட் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ராயன் கேட்பார், உங்களுக்கு வந்து ஒரு டாப் 5 ஒரு லிஸ்ட் இருந்திருக்கும்ல, அந்த லிஸ்ட் வந்து இன்னும் அதே மாதிரி தான் வச்சுருக்கீங்களா, இல்லை ஏதோ மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அருண் பிரசாத் சொல்கிறாரு, அது இந்த சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் தான் தெரியும், இன்னும் நான் வந்து அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணல அப்படின்னு. ஸோ ராயன் சொல்கிறான், எனக்கு வந்து மாறி இருக்குது, இந்த 12th வீக்குக்கு அப்புறம் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன், இவங்க தான் டாப் 5ல் வருவாங்க அப்படின்னு. பட் இப்போ வந்து இந்த வீக்குக்கு அப்புறம் நான் வந்து அதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த எபிசோடுக்காக, இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்காக நான் ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே இந்த மாதிரி எதிர்பார்த்ததே இல்லை வீக்கெண்ட் எபிசோட, பட் இந்த தடவை வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அருண் பிரசாத் வந்து ராயன்ட்டு வந்து கேட்பார், யார் ஃபைனலிஸ்ட் வருவா அப்படின்னு வந்து கேட்பார். அதுக்கு வந்து ராயன் சொல்லுவான் ஒரு ஆன்சரு, நான் வந்து 2 பேரை நினச்சி வச்சுருந்தேன், யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, அந்த பிக் பாஸோட விளையாடுவாங்கல்ல, ஸோ அவங்க 2 பேர் அப்படின்னு வந்து க்ளூ கொடுக்குறான். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 பேர் பிக் பாஸோட நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ பேரண்ட்ஸ் வரும்போது யார் யாருன்னா முத்துவையும் ஜாக்லினையும். ஸோ அவங்க 2 பேரையும் வந்து ராயன் நினச்சி வச்சுட்டு இருந்திருப்பான் போல். ஆனால் இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் மாறுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது. பட் அது வந்து சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ராயன் சொல்கிறான். அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை பற்றி ராயன் சொல்கிறான், சௌந்தர்யா வந்து ஒரு பியூர் என்டர்டெய்னர் தான், அவங்க வந்து உண்மையாலுமே அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, இதுதான் அவங்களுடைய கேரக்டரே. ஸோ அந்த அந்த க்யூட்னஸ் வந்து அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது வந்து மக்களுக்கு பிடிச்சிருச்சு. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள வந்து என்னால் கணிக்கவே முடியல, ஃபைனலிஸ்ட் வருவாங்களா எப்படின்னு எனக்கு கணிக்க முடியல. ராயனும் நம்ம சௌந்தர்யாவும் ஒரே மாதிரி தான். ஆனால் ராணவும் சௌந்தர்யாவும் ஒரே மாதிரி தான். ஆனால் சௌந்தர்யாவுக்கு வந்து அது நேச்சுரலாகவே அந்த ஆக்டிங் எல்லாமே வருது. பட் ராணவ் வந்து அதை பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அது பண்ணுறான். ஸோ ஆனால் 2 பேர் இதுவுமே பிடிச்சிருக்கு, 2 பேருமே ஒன்றா தான் பண்ணுறாங்க. பட் சௌந்தர்யா வந்து நேச்சுரலாக அவங்களுக்கு வருது, ராணவ் வந்து பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறான். பட் ராணவ் இதுவும் மக்களுக்கு பிடிச்சிருச்சு, அதனால தான் வந்து அவனுக்கு நிறையா ஓட்டெலாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து கரெக்டாக கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ராயன் வந்து ஸோ பாயிண்ட்டை கரெக்டாக கணிக்கிறான் அப்படிங்கிறதுல கரெக்டாக தான் இருக்கான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அந்த லாஸ்ட்டு 5 சொன்னாப்பில்ல, 5 இந்த ஃபஸ்ட்டு டாப் 5 லிஸ்ட்டில் எனக்கு மாற்றம் வரும் அப்படின்னு, அது வேணால் உண்மைதாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம மஞ்சரி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த வாரம் மஞ்சரி வெளியே போகும்போதுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், அதை தான் ராயன்னு சொல்லுவான். ஸோ இந்த வாரம் எபிசோடுக்கு அப்புறம் மாற்றம் இருந்துச்சுன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் உள்ள கண்டஸ்டண்ட்டுக்கே அப்படின்னு வந்து அருண் சொல்லுவார். ஸோ அது மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட்டு ஃபைனலிஸ்ட்டு, அதாவது கப்பு வாங்குறதுல இதுவரை எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பார்க்கலாம் இன்னும் வர காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ராயனுக்குலாம் இப்போ ஓட்டு பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குது என்னன்னு தெரில அவ்வளோ. ஆனால் நல்லா பிளேயருங்க ஆனால் ராயன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ.